ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன். காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? அது இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா? மாறி மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலைன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, எதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கினிய? அவன் ஒரு மாதிரியான ஆளு. நான் வேணா பணம் தரேன், உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லு. உன்கிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததுன்னு விசாரிப்போம். அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி, பிரச்சனை வராம பாத்துக்க. இதோ அறுவடை ஆரம்பிச்சுட்டாங்க, 1 மாசத்துல முடிஞ்சிடும், கொடுத்துடலாம். ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா நீ இருக்கல்ல, நான் ஏன் கவலைப்படணும்? வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க. வீட்டுக்கு வந்து காத்திருந்து காசு வாங்க தெரியுது, திருப்பி கொடுக்கணும் அறிவு இல்ல. ஐயா மன்னிச்சுங்க ஐயா, உங்க பணத்தை 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துறேன். சோறு தின்ற வாயால தானே சொன்னேன் 2 மாசத்துல திருப்பி தரேன்னு. சார் கண்டிப்பா 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா நீ இன்னும் 1 மாசம் டைம் வேற கேக்குற? ஓ, உன் பொண்ணு சொல்றதுனாலதான் போறேன். 1 மாசத்துல பணம் கைக்கு திருப்பி வரலன்னு வையி, உன்னைய கேட்க மாட்டேன், உன் பொண்ணுகிட்ட தான் கேட்பேன். தர முடியலன்னு வையி, என் வீட்டில் 3 மாசம் வந்து 10 பாத்திரம் தைக்கணும், துணி அலசி போடணும், மாமனை குளிக்க வைக்கணும். 3 மாசம் கழிச்சு உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரும்போது 3 மாசம் முழுகாம இருந்தா கூட என்னையே கேட்க கூடாது, உன் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறோம். வரட்டுமா செல்லும்?